மக்கள் மத்தியில திமுக பொறுத்த வரைக்கும் எந்த குறைபாடும் இல்ல. ஆனா திமுக குறை சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. 2026ல மீண்டும் திமுக ஆட்சி அமைவது உறுதி. அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஆமா. பெண்கள் மத்தியில எல்லாருமே மக்கள் தமிழ்நாட பொறுத்த நடிகருக்கு இங்க வேலை இல்ல தலைவரே. மக்கள் யாரு உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இது திராவிட மாடல் ஆட்சி இது. அன்றாட கவுன்சிலர்கள், வார்டு செயலாளர்கள் இப்ப அவங்கவங்க அந்த வேலைய கட்சி வேலைய கரெக்ட்டா பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இங்க தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் மதவாதத்துக்கோ, எதுக்குமே இங்க வேலை கிடையாது. பெண்களுக்கு நலத்திட்ட உதவி நிறைய குடுத்துட்டு இருக்காங்க. ரூ. 1000 பணம், விடியல் பயணம் பஸ்ஸு, இது மாரி ஏகப்பட்ட திட்டங்கள் முதல்வர், துணை முதல்வர்லாம் அறிவிச்சுட்டே இருக்காங்க டெய்லியும். இங்க மத்த கட்சிக்கு வேலை இல்ல. 2026ல திமுக மீண்டும் அமைக்க போது அது எந்த மாற்றமும் கிடையாது. இப்ப மேக்சிமம் எல்லாத்தையுமே 1000 திட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும் அதுல சொந்த வீடு வச்சிருக்கவங்க, சொந்த இது வச்சிருக்கவங்க மட்டும் கொஞ்சம் இதா இருக்காங்க. அவங்களையும் இப்ப சேர்த்துறாங்க முடிவுக்கு வந்துட்டாரு முதல்வர் இதுல. அதுல பெண்களை பொறுத்த வரைக்கும் 100% நம்ம திமுகவுக்கு ஆதரவா இருக்காங்க. அதுல எந்த மாற்றம் கிடையாது. இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பிறந்தநாளை விழா முன்னிட்டு தஞ்சை மத்திய மாவட்டம் மாநகர கழக சார்பாக அனைத்து அணிகளும் சாப்பாடு போட நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுகிறது. தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்கள், மாநகர மேயர் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர், எம்பி எல்லாம் அரவணைப்போடு ஒவ்வொரு பகுதியாக தொடர் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது. இன்றைய தினம் அனைத்து அணிகளும் போட்டுக்கொண்டு இருக்காங்க. இன்று வர்த்தகணி மாநகர வர்த்தகணி சார்பில் செந்தில் நாராயணசாமி அவர்கள் ஏற்பாட்டில் அனைத்து கழக உடன்பொருள் முன்னிலையில் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இருந்தாங்க உணவு நிகழ்ச்சி இல்லாதவர்களுக்கு பெட்ஷீட், போர்வை, குடை, அது நலத்திட்ட உதவிகள் அனைத்து பகுதியிலும் ஒவ்வொரு வாழ்லையும் நடந்துகிட்டு இருக்கு. மோதிரம் கூட கொடுத்தாங்க குழந்தை பிறந்தலுக்கு. அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு விளையாட்டு அணி சார்பாக பெரிய ஆஸ்பத்திரியில் மாவட்ட செயலர் தலைமையில் மோதிரங்கள் கொடுத்தாங்க. அன்னைக்கு பிறந்த குழந்தை எல்லாத்துக்கும் தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. இது மாதிரி அவங்கவுங்க ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கு. அவருடைய பிறந்தநாள் இன்னும் தொடருது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரையும் நடக்குது. விமர்சனங்கள் இப்போ அது கிடையாது. மக்கள் மத்தியில் ஏன்னா திமுக கட்சி அன்றாட மக்களை டெய்லி சந்திச்சுட்டு இருக்காங்க. அதனால எந்த விமர்சனம் கிடையாது. அன்னன்னைக்கு போறப்பயே ஒவ்வொரு பிரச்சனையும் கலைஞ்சிடுறாங்க. அங்கே பிரச்சனைகள், நலத்திட்டங்கள் உதவி கொடுக்கறதுனால எல்லாருக்கும் 1000 பணம் தான் குறைவாக இருந்தது. அந்த விதம் விடுபட்டவங்க எல்லாத்துக்குமே இப்போ கொடுத்துட்டாங்க. இதுலேயும் 1, 2 விடுபட்டிருந்தா அதையும் செஞ்சு தரேன்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறதுனால குறைகள் எதுவுமே கிடையாது. மக்கள் அனைவருமே கட்சி ஒன்றிணைந்து ஓரணியில் தமிழ்நாடுன்ற மாதிரி எல்லாரும் ஓரணியில் சேர்ந்து மக்களுக்கு வாக்களித்து மீண்டும் தமிழ்நாட்டில் முதலமைச்சரில் 2026ல் அரியணையில் அறைய வைக்க அனைவரும் முயற்சி பண்ணிட்டு